சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பூஜை குறிப்புகள். விளக்கேற்றக்கூடிய திரிய விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா தூக்கி மட்டும் போட்டுடாதீங்க. அப்ப அத என்னதான் செய்றது? இத பத்தி பார்க்கலாம். தினமும் விளக்கேற்றவங்களுக்கு அந்த திரிய என்ன செய்யணும் அப்படின்ற சந்தேகம் நிச்சயமா இருக்கும். இதையே வாரம் ஒரு தடவை ஏத்தக்கூடியவங்க, ஒரு சிலரு அந்த திரிய அப்படியே விட்டுடுறதும் உண்டு. விளக்கு ஏற்றின திரிய அப்படியே விட்டுட்டா அதோட நிறம் பச்சை நிறமா மாறிடும். இது மாதிரி திரி பச்சை நிறமா மாறுனா வீட்டுக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. வாரம் ஒரு முறை விளக்கேற்றப்போ கட்டாயம் விளக்க தேய்ச்சுட்டு ஏற்றுறது ரொம்பவே நல்லது. இல்லன்னா மறுவாரம் நீங்க பார்க்குறப்போ அந்த எண்ணெய் திரியோட சேர்ந்து பச்சை நிறமா மாறி இருக்கும். இது வீட்ல பண தடையை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல். இது நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதே மாதிரி ஏற்றின திரிய எந்த காரணம் கொண்டும் எரிந்து கருகி விடுமாறு செஞ்சிடக்கூடாது. திரி கருகிட்டு அப்படின்னா, வீட்ல நிச்சயமா பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த திரிய என்னதான் செய்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். திரி கருகுறதுக்கு முன்னாடி, எண்ணெய் காலியாகுறதுக்கு முன்னாடி மலர்களால விளக்கு தீபத்த அணைச்சிடுறது ரொம்பவே நல்லது. வாயால ஊதக்கூடாது. ஒற்றை திரியா போடக்கூடாது. எப்பவுமே 2 திரிகள இணைச்சு தான் போடணும். மறுபடியும் மறுநாள் விளக்கேற்றப்போ அந்த திரியில ஏற்றலாம். அது தவறு கிடையாது. திரி கருகிடுச்சு, இல்லன்னா நிறம் மாறிட்டு அப்படின்னா, அத மாற்றினாலே போதும். தினமும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி பச்சை நிறமா மாறுன கருகிய திரிகள குப்பையில கட்டாயமா வீசக்கூடாது. திரிய குப்பையில போட்டா வீட்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமி வெளிய போயிடுவா. அதனால இந்த தவற எப்பவுமே செய்யக்கூடாது. தினமும் திரிய மாற்றவங்களா இருந்தாலும், இல்லன்னா வாரம் ஒரு முறை மாற்றினாலும் திரிகள சேர்த்து வைக்கணும். தேவையில்லாத ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பவுல்ல இந்த உபயோகப்படுத்த முடியாத திரிகள சேர்த்து வச்சுட்டே வாங்க. கொஞ்சம் திரிகள் சேர்ந்ததுக்கு அப்புறமா வீட்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே கிழக்கு முகமா பார்த்து உட்கார வைங்க. இத இரவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தூங்க செல்றதுக்கு முன்னாடி செய்றது ரொம்பவே நல்லது. அந்த திரிகள தூபக்கல்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரையும் சேர்த்து வலம் இருந்து இடமா 3 முறை மற்றும் இடமிருந்து வலமா 3 முறை திருஷ்டி கழிச்சிடுங்க. திருஷ்டி கழிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டோட வாசல்ல வச்சு அத கொளுத்திடுங்க. முழுக்க எரிஞ்சு முடிச்சதும், வீட்ல இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்துமே இந்த நெருப்புல எரிஞ்சு பஸ்பமாகிடும். உங்கள சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் இந்த தீயில வெந்துடும். திரிகள் கருகி, கரியாகி முடிஞ்சதுக்கு அப்புறமா அத கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இப்படி செய்ய முடியாதவங்க, சமையலறை சிங்க்குக்குள்ள தண்ணீர ஊற்றி இதையும் போட்டுடுங்க. இதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரும். வீட்ல நேர்மறை ஆற்றல் ஊடுருவும். நல்ல எண்ணங்களும், சிந்தனைகளும் மலரும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். இனி ஒருபோதும் திரிய தூக்கி எறியாதீங்க. இது மாதிரி செஞ்சு பலனடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.